இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் தாக்குதல் அப்படிங்கிறது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது போல பகுதிகள், இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், இது போல விஷயங்கள்ல தாக்குதல் நடந்துட்டு இருந்தது. இது எழுதப்படாத விதியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி ரஷ்யாக்குள்ள ஆயில் கிணறுகள் மேல தாக்குதல் நடக்காம இருக்கோ அதே போல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் மேலலாம் பெருசா அட்டாக் பண்ணாம இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது போல வேர் ஹவுசஸ்லாம் அதிகமா இருக்கும். சிலதெல்லாம் சிவிலியன் பயன்படுத்துவாங்க, சிலதெல்லாம் ராணுவம் பயன்படுத்துவாங்க. பெருசா யாருக்கும் தெரியாது. ஸோ இது போல விஷயங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. எப்போ உக்ரைன் இந்த கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லஜிஸ்டிக்கல் ஹப் இந்த ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைட்லாம் அட்டாக் பண்றாங்களோ சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல, அப்பெல்லாம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்றாங்க. இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நார்மலா இது போல வேர் ஹவுஸ் மேல அட்டாக் பண்ணாங்கன்னா தானியங்கள் இருந்தது, மீன்கள் இருந்தது அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது 10 மணி நேரம் 15 மணி நேரம் எரியும். அதே போல இந்த தடவையும் இந்த வேர் ஹவுஸ் மேல தாக்குதல் நடக்கும்போது 10 மணி நேரத்துக்கு மேல தீ எரிஞ்சிருக்கு, தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைச்சிருக்காங்க தீய அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. 10 மணி நேரம் எரியிற அளவுக்கு மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சிருந்துக்கிறாங்க, சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது அட்டாக் நினச்சா தீ பிடிச்சிச்சு. ஸோ இப்போ நார்மலாக அங்கே ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் அவங்க இது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ ரஷ்யாக்குள்ளே இது போல் அட்டாக் நடக்குதோ அப்போல்லாம் இது போல் வேர் ஹவுசஸ் மேலே அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமடையுது. ஸோ இது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குது. பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருதரப்புலையும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இல்லை யாரும் முதல்ல தோக்குறா அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா உக்ரைனோட ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளை நம்பி இருக்கு. மேற்கு நாடுகள் செஞ்சு உக்ரைன்கிட்ட கொடுத்தாங்கன்னா உக்ரைன் அதை வாங்கி இது போல சேவ் பண்ணி வச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு கொடுத்தா தான் அவங்க ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனோ இல்லை அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தடுக்கிறதுக்கு இது போல விஷயங்களை பயன்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. இது போல அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த போரை உக்ரைன் தோக்கிறது ரொம்ப எளிதாக மாறிடும். ஏன்னா அதிகமாக ஆயுதங்கள் இருக்கும், அதை செஞ்சு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். ஃபுல்லாக இழந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அதை ரீஸ்டாக் பண்ணதுக்கு 6 மாதங்கள் ஆகும் இல்லையா. அது சண்டைக்கே போகாமல் அது டெஸ்ட்ரை ஆகுது அப்படிங்கும்போது இழப்புகள் மேற்கு நாடுகளுக்கு அதிகரிக்கும். உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். ஸோ இது எப்படி உக்ரைன் தடுக்க போறாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இதுக்கப்புறம் ரஷ்யாக்குள்ள எண்ணெய் கிணறுகள் அடிக்க தைரியம் வருமா இல்லை வராதா என்ன எதுங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதே போல கர்கிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்ல ரஷ்யா ஜிரான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இருக்கு. இதை எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. இதே சில அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன மாதிரியான எஜுகேஷனுங்க அங்கே தரீங்க அப்படிங்கிறதோட சிலர் தரப்பு வந்து கேட்குறாங்க. ராணுவத்துக்கு தேவையான எஜுகேஷனா இல்லை ராணுவம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை மறைமுகமாக பயன்படுத்தியிருந்தாங்களா, இல்லை இது போல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் மேற்குலேருந்து வரக்கூடிய மேற்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் புகுந்திருந்தாங்களா அப்படிங்கிறோட கேள்விகள் இருக்குது. ஸோ இது போல் காரணங்கள்னால ரஷ்யா இது போல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாக்குள்ளே ஸ்ட்ரைக் நடக்க இது போல் இடங்களில் ஸ்ட்ரைக் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் திரும்பவும் இந்த ஸ்ட்ரைக்கை ரெடியூஸ் பண்ணுவாங்களா, ரஷ்யாக்குள்ளே நடக்கக்கூடிய தாக்குதலை ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை அதிகரிக்குமா, என்ன நடக்குமோன்னு பார்க்கலாம். ஏன்னா இது மிக பெருமளவில் இழப்புகள் ஏற்படுத்திடும். ரஷ்யாவுக்கு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். பல நாடுகளும் ரஷ்யா நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும், ஆயில் தட்டுப்பாடு ஏற்படும் எண்ணெய் கிணறுகள் மேலே அட்டாக் பண்ணால். இதே உக்ரைன் களத்தில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே ஆயுத தட்டுப்பாடுகள் ஏற்படும். இதனால ரஷ்யா முன்னேறிட்டே தானே வருவாங்க. பகுதிகள் இழக்கிறது அப்படிங்கிறது அதிகப்படியாக தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா சுமி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் மேலே லாஜிஸ்டிக் யூனிட்ஸுக்கு உக்ரைனோட இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய கேஸ் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சுருக்கிறாங்க. கேட்டால் ராணுவம் பயன்படுத்துறது சுமி ரீஜியன் தானே, ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய பகுதி ராணுவம் பயன்படுத்துறாங்க, அதனால நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தப்பு தான் அடிக்கிறாங்க. ஸோ இது போல இழப்புகள் எந்த அளவுக்கு ரஷ்யாக்குள்ள என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுத்துறாங்களோ அதே போல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏற்படுத்துறாங்க. அதாவது ரஷ்யா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டிசைசிவ், நீங்க செய்யறதுக்கு ஏற்ப நாங்களும் செய்வோம் அப்படிங்கிற வந்து பார்த்தா ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு எஸ்கலேஷனும் பண்றது இல்லை. மேற்கு நாடுகள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஏற்ப ரஷ்யா சிமிலரா அதே ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ மேற்கு நாடுகள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, ஏன்னா நார்மலாக கூப்பிட்டு கண்டனம் பண்ணலான்னு கூப்பிட்டாங்கன்னா ஆயில் டிப்போ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், சிவிலியன் பயன்படுத்துறது தானே, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதை ஏன் அடிச்சிங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அதை அடிச்சிங்கன்னா அப்புறம் இது வேர் ஹவுஸ் இருக்குல்ல, ஆயுதம் வச்சுக்கிறாங்களா, அதை நாங்கள் அடிக்கிறோம். அதை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க, இது அடிக்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
ஸோ நார்மலாக பேஜ்ங்கிறது வந்து பண்ணி எஸ்கலேட் ஆகாது இல்லையா. சிவிலியன் மேலே அடிக்க வேணாம்னா சிவிலியன் மேலே அடிக்க வேணாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் சரி ஹியூமன்னாலும் சரி சிவிலியன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஒன்று தான். இங்கே வேணாம் அங்கே வேணாம், இல்லைன்னா இங்கேயும் ஓகே அங்கேயும் ஓகே அப்படிங்கிறவங்க அவங்க தரப்புல நிற்கிறாங்க இல்லையா. இப்போ யார் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பியும் ட்ரம்ப் அவர்கள் ஒடியார் வரா, இந்த மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அடிக்க வேணாங்க அப்படிங்கிற திருப்பி ஒடியார் வரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். இப்போது உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து பல செய்திகள் வந்திருக்கு, பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன புரியுது அப்படிங்கிற நீங்களே சொல்லுங்கள். அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா. ஆக்சுவலாக உக்ரைனோட மீடியாக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிரெம்லின் லீடர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிற போடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். நான் சொல்லும் போது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால இருதரப்புலையும் வந்து பண்ணால் டீசென்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி சொன்னாலும் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தா பல சிக்னல்ஸ் கொடுக்குறாரு யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு. ட்ரோன்கள் நேட்டோ நாடுக்குள்ளே போச்சு இல்லையா. ஸோ அதை பொறுத்து பல சிக்னல்ஸ் கொடுக்குறாரு. நேட்டோ நாடுகள் தயாரா, அவங்க எதுக்கு கேப்பபிள், டிப்ளமசி பொலிட்டிக்கலி அவங்க கேப்பபிளா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இது போல விஷயத்துக்கு அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கரேஜ் பண்ணுறாரு நேட்டோ நாடுகளை. இங்கே பாருங்கள், அதிகமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெசேஜ், உங்களுக்கே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அதிகப்படியாக தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்காதீங்க, அது உங்களுக்கே தேவைப்படும் அப்படிங்கிறது போல் மெசேஜஸ் கொடுக்கறதுக்காக இது போல் தாக்குதலை நடத்துகிறாரு. இது போல் சிக்னல்ஸ் வருது, பல வகையான சிக்னல்ஸ் வருது அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தரப்புலேருந்து சொல்லிக்கிறாங்க மேற்கு நாடுகளுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பார்ட்னர்ஸ் சும்மா ரஷ்யாவோட உறவு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான உறவு இருக்க போது, எப்படி பேச போகிறோம், எப்படி பழக போகிறோம், என்ன மாதிரி வர்த்தகம் இருக்க போகுதுன்னெல்லாம் மறந்துடுங்க. எதிர்காலத்தை பற்றி ரஷ்யாவோடையும் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட இருக்கக்கூடிய எதிர்கால உறவை வந்து மறந்துடணும். அதை விட அதிகமாக அவங்க எதை திங்க் பண்ணணும் அப்படின்னா உக்ரைனை பற்றி திங்க் பண்ணணும். அப்போ தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லைன்னா சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் எங்கள் நாட்டை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலுக்கு நான் போக முடியும், அப்படிலாம் போக முடியாது என்னால் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரீ கண்டிஷனும் வேண்டாங்க, எந்த கண்டிஷனுமே இல்லாமல் இது வரைக்கும் எங்களுது அது வரைக்கும் உங்களுது, இது வரைக்கும் வராதிங்க அது வரைக்கும் வராதிங்க, இதுலேருந்து பின்னாடி போயிருங்க, எந்த கண்டிஷனும் போடலை. ஓப்பன் மைண்டடாக நான் வந்து உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் டைரெக்டாக ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை மீட் பண்ண தயார், பார்த்து பேசுகிறேன், எந்த கண்டிஷனும் போடல, ஆனால் மாஸ்கோவில் மட்டும் வேணாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். எந்த கண்டிஷனும் இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க இந்த கண்டிஷன், தோத்தாச்சுன்னா போயிடணுங்க, ஜெயிக்கிறவங்க சொல்கிறாங்களே அது கேட்டு நடந்துக்கணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக கூப்பிட்டு நாட்டிலே வச்சு பேசிக்கலாம், உத்தரவாதம் தரேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இப்போ போனோமா கையெழுத்து போட்டோமா வந்தோம்னா பிரச்சனை முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டே துருக்கியில் வச்சு போட்டுருந்துருக்க வேண்டியது, அது மிஸ் ஆயிடுச்சு, அதனால சிக்கல் தான். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க இருக்குது அப்படிங்கிறது போல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த அளவுக்கு பேசிக்கிறார் இல்லையா, இந்த நேட்டோ நாடுகள்லாம் யோசிக்கணும், உறவுகளை யோசிக்கணும் அப்படிங்கிற பேசுகிறார் இல்லையா. ஆக்சுவலாக போலாண்டில் ஒரு வீட்டு மேலே ட்ரோன் விழுந்து சேதம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் எஸ்கலேஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரஷ்யாவோட ட்ரோன் போய் அந்த வீட்டு மேலே விழவே இல்லை. F-16 ஏவக்கூடிய மிசைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே விழுந்து கூரையை பொழந்துட்ருக்கு. இப்போ போலாண்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசல்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. போலாண்டோட மீடியாக்கள் இது போல் நம்மளோட F-16 விமானத்தோட மிசைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் ஃபஸ்ட் வந்து சொல்லிட்டுருக்காங்க. உக்ரைனில் மக்கள் வாழும் பகுதியில் அங்கேயும் போய் விழுகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட மிசைல் தான் இன்டர்செப்ட் பண்ணுறேன்னு மிசைலை லான்ச் பண்ணுறாங்க. ட்ரோன் புலி கூட்டிருக்கிறதுனால அந்த மிசைலு ஐயோ எங்கே போய் விழுகிறதுன்னு தெரியலையேன்னு ஏதோ ஒரு பக்கம் போய் விழுந்தனான்னு போய் விழுந்துருது. அங்கே மக்கள் இருக்கிறனால அவங்க ஏவக்கூடிய மிசைல்னால தான் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இந்த போர் ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போலாண்டு தரப்பு வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூரையை பிறந்திருக்கிறது வந்து பண்ணால் போலாண்டோட மிசைல் தான். அதை விட்டு போட்டு ரஷ்யா வந்து பண்ணி அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ப்ராப்பரான ப்ரூஃப் தரல. அந்த ட்ரோன்லாம் உக்ரைன்லேருந்து கொண்டு போய் வச்சுட்டாங்களா இல்லை உண்மையாலுமே பறந்து போயிருக்கா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இப்போ வரைக்கும் போலாண்டு தரல. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேட்டோ நாடுக்குள்ள ட்ரோன் அனுப்புனா இந்த மாதிரி வகை அந்த மாதிரி சிக்னலு
இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல கொந்தளிப்புகள் பல அனலிஸ்டுக்குள்ளே இருக்குது. நார்மலாக இருக்கிறதுனா இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காலத்துலையும் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற போல பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா ஹிட்லர் ஏன் வந்து போலாண்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க தரப்புலேருந்து ஜெர்மனி ஜெயிச்சிருந்தாங்கன்னா வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா போலாண்டு பார்டர் பகுதியில் ஜெர்மன் வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க, போர் நடந்தது அப்படிங்கிற போல இருந்தது இல்லையா. இப்போ போலாண்டு அதே போல் இப்போ 3ஆம் உலகப் போருக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்போ மீடியாக்கள் இருக்கனால பல விஷயங்கள் எல்லாரும் பகிர்றதுனால நம்மளுக்கு தெரிய வருது என்ன நடக்குது ஏது என்னங்கிறதுனா. இதே இந்த அளவுக்கு மீடியா இல்லை, யூடியூப் இல்லை, செய்திகள் சொல்கிறது தான் ஏதோ பேப்பரில் பார்க்கும்போது ரஷ்யா ட்ரோனை போட்டான் அவ்வளோதான் முடிஞ்சா, இவனேன் இருந்தால் போலாண்டு மேலே போட்டாங்களா அப்படிங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம் இல்லையா. இப்போ இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தான் தெரியறதுனால போய் சொல்ல முடியறதில்ல, அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, பாலிஷ் பண்ண முடியறதில்ல, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் 140 நாடுகள் ரஷ்யா பக்கத்தில் நிற்கிறாங்க, தெளிவாக எல்லா விஷயங்களும் தெரியறதுனால இல்லையா. அப்படிங்கள இருக்கு எது எப்படியோ. இப்போது போலாண்டில் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால போலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம், போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பராக இருக்குது, ரெடியாக இருக்குது, டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது போல் பல பல உக்ரைன் போலாண்டை சேர்ந்த பல மக்கள் வீடியோ பதிவுகள் போடுறாங்க. ஐயோ ரஷ்யா ட்ரோனை கொண்டு வந்து சொருக்கிட்டான் என் கார் மேலே அப்படிங்கிற வந்து, ஐயோ நான் ஆசையாக வளர்த்த மலை மேலே மரத்து மேலே ட்ரோனை கொண்டு வந்து சொருக்கிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 1 மணி நேரம் தான் ஆச்சு. போலாண்டோட விமானத்தால் ஏவக்கூடிய மிசைல் தான் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீன்ஸ் எந்த அளவுக்கு வருது போலாண்டில் அப்படின்னா, ரஷ்யா தாக்குறதுனால இந்த சேதம் வந்துடாது, உங்களால் தான் எல்லா சேதமும் வந்துடும், நீங்கள் ஒரு மிசைல் சிஸ்டம் வச்சுக்கிறீங்களா அதுதான் சேதத்தையே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் போலாண்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணுறாங்களாம். போலாண்டோட அதிபரான நவ்ரோக்கி அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வெளிநாட்டு அணு ஆயுதங்களை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுங்க, ஸோ எங்களோட நியூக்ளியர் எனர்ஜிக்கும் அது டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது போல் நவ்ரோக்கி அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ போலாண்டுக்கு அணு ஆயுதம் வேணும், அது வேணும்னு கேட்டு வாங்கி வச்சுக்கலாம், போலாண்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ இது போல் ஒரு எஸ்கலேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல் கொண்டு வந்து வச்சுக்கலாம் திட்டம் போடுறாங்களா என்ன எதுங்க தெரியல. இதுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் வரும், ஏன்னா நாட்டோ நாடுகள் பார்டர் பெலரூஸில் ஆல்ரெடி ஒரு ஸ்னிக் வச்சுருக்காங்க, அணு ஆயுதம் வச்சுருக்காங்க. அதே போல் போலாண்டு வச்சுக்கிறாங்கன்னா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் எப்போ பானை துப்பாக்கி வச்சுட்டு ரெடியாக நின்றுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதைத்தானே நீங்கள் ரஷ்யாக்கு செய்ய ட்ரை பண்ணீங்க, இப்போ அந்த அச்சங்கள் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது. போலாண்டு இதுக்கு மேலே இது போல் வேலைகள் செய்யாமல் என்கரேஜ் பண்ணாமல் கைவிட்டுருவாங்களா இல்லை என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துக்கிறார் யூரோப்பியன் யூனியனுக்கும். ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்து போட்டு ஆகணும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில், அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் ஆயில் ரஷ்யாகிட்ட வாங்குறதை நிப்பாட்டித்தான் ஆகும் அப்படிங்கோல இவர் அழுத்தம் கொடுத்துட்ருக்காரு. என்ன நீ எஸ்கலேஷன் வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறது போல் இவங்க என்னதான் அமெரிக்கா கழுத்தங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தாலும் நட்பு நாடுகள் இப்படி பண்ணுறீங்களா எப்படி பண்ணுறாங்க நீங்கள் இது செய்ய மாட்டீங்களான்னு கேட்டால் முதல்ல நீங்கள் செய்யுங்க அப்புறம் நான் செய்கிறேன் அப்படிங்கோல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா கொஞ்சம் பேக் சைட் படுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது யூகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகை இருந்திருக்கார். ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் நேட்டோ நாடுகள் எடுக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டாக நேட்டோ நாடுகள் என்கேஜ் பண்ணுவாங்களா இல்லை பேச்சுவார்த்தையில் இப்போ ட்ரம்பர்கள் வந்து ஜெலன்ஸ்கி அவர்களை கூட்டிகிட்டு கையோட ரஷ்யா கூட போய் உட்காந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தை போட்டு பிரச்சனையை முடிச்சுப்பாரா இல்லை என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்து போய் அவங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.